கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ரூமரை தாண்டி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அவங்க படை எல்லாத்தையுமே விட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படை வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. எந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு போனால் அவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ க்ரௌடே என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு க்ரௌடு. நானுமே என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து பெட்ரோல் போடும்போது. ஏன்னா நான் யூஸ்வலாக 2 days இல்லை 3 days ஒன்ஸ் தான் பெட்ரோல் போடுவேன். இன்னைக்கு வந்து பெட்ரோல் போட வேண்டிய டே. நான் வரேன், வீட்டுக்கு வரும்போது இந்த பெட்ரோல் பங்க்ல போடணும்னு பார்த்தா அப்படியே கியூ நிற்குது. இந்த பெட்ரோல் பங்க்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்னு அந்த பெட்ரோல் பங்க் போனா அங்கேயுமே அவ்வளோ கியூ நிற்குது. சரி, வீட்டு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் வந்தவொடனே வந்தோம்னா ஜாலியா உட்காந்துட்டு இருந்தாரு. ஓகேப்பா, யாருமே இல்லை, இதுக்காடா இப்படி அடிச்சுட்டு இருந்தீங்க, ரூம் வர்றாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட போய் கேட்டு, அண்ணா பெட்ரோல் போடணா அப்படின்னு சொன்னா, தம்பி நாளைக்கு வா அப்படின்ட்டு. அண்ணா உண்மையிலேயே தான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ரூமர் தான் உண்மையிலே ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா வந்து எல்லாருமே கேனு, தண்ணி தொட்டி, அந்த கேனு இந்த கேனு சொல்லிட்டு ரொப்பிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட தேவைக்கு அதிகமாகவே அந்த ரூமரை நம்பிட்டு இருந்த பெட்ரோலை, ஒரு வாரத்துக்கு தேவையான பெட்ரோலை இன்னைக்கே வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து காலி பண்ணி விட்டாங்க. அப்புறமா கடைசியில நானுமே அந்த பயத்துல போயிட்டு கடைசியில நானுமே குமரா நீயுமாடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா, எப்பவுமே போடுறத விட ஒரு லிட்டரு, சரி ஓகே நமக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு, அதனால என்ன பண்ணுறதா, சரி மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், நிறைய பேர் இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்கன்ட்டு எப்பவுமே போடுறத விட ஜஸ்ட் ஒரு லிட்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு நானுமே கிளம்பி வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க, கேட்போம். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம ஈரான் வந்து சடனா இந்தியாவுக்கு போற ஷிப்பை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ரூட்டை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு கொஸ்டின், அவ்வளோ பெரிய வார், இந்த வேர்ல்டு வார் 3ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈரானுக்கு பெரிய ஒரு பலமே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தான். அந்த இடத்த இந்தியாவுக்கு மட்டும் ஏன் பர்டிகுலராக ஓப்பன் பண்ணி விட்டாங்க? இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட்டா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கா? ஸோ இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். Hey guys, this is Mushi. Hey guys, this is Zain. Welcome to our channel. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து கடல்ல ஒரு ஸ்மாலான ரூட் சொல்லலாம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் ஓமனுக்கு நடுவில் இருக்க ஒரு ஸ்மாலான ரூட். இது ஸ்மாலான ரூட் தான், பட் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. பிகாஸ் வேர்ல்ட் ஆயில் சப்ளைல அரௌண்ட் 20% வந்து இந்த ரூட் மூலமா தான் கடந்து போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்ரிடே அப்ராக்சிமேட்டா 17 to 20 மில்லியன், எப்படி 17 to 20 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து இந்த சின்ன இடத்துல இருந்து வந்து கடந்து போகுது. இந்த இடத்த தான் ஈரான் வந்து என்டையரா இப்போ அவங்க கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆயில் எல்லாமே இப்போ வந்து வராம இருக்கு. அண்ட் இந்த இடத்த வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா, UAE, குவைத், கத்தார், ஸோ இந்த மாதிரி இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாருமே அந்த எண்ணெய் வளம் சார்ந்த ஒரு நாடுகள். ஸோ அந்த நாடு எல்லாமே அங்கேருந்து அந்த இடத்த யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுமே வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை நம்பி தான் வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் தட்டுப்பாட்டுக்கான முக்கியமான காரணத்தை ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு இப்போ போர் போயிட்டு இருக்கு. அதில் யூஎஸோட இன்வால்மெண்ட் வருது. யூஎஸோட இன்வால்மெண்ட் வந்தோடனே இந்த போர் வந்து பெருசாக இதுவாகுது. பிகாஸ் யூஎஸ் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு பெரிய ஆளுமை இருக்க ஒரு கண்ட்ரி. அவங்களோட இன்வால்மெண்ட் வந்த உடனே வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து. அதில் ஈரானோட தலைவர் காமினி வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது பெருசாக நடந்தால் ஹார்மோஸை வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ண உடனே வேர்ல்டு கிரைசிஸ் வந்து இந்த வேர்ல்டு கிரைசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒய் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இந்தியா? அந்த பிரச்சனைக்கும் இந்தியாவை வந்து ஏன்டா இப்போ வந்து பெட்ரோல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சிம்பிள். இந்தியா வந்து ஒரு எண்ணெய் வளமிக்க நாடு கிடையாது. இந்தியா வந்து 85%, அதாவது 85% வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். வெளிநாடுல இருந்து எண்ணெயை வாங்கி இந்தியாவில வந்து பிரிச்சு கொடுத்து விற்கிறோம். அதுல மெஜாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் நம்ம வந்து வாங்குறோம். இந்தியாவோட 40% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோஸ் ரூட் வழியாக தான் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த ரூட் வந்து க்ளோஸ் ஆனால் வந்து இந்தியாவுக்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூவல் ஷார்ட்டேஜ் ஆகும், அண்ட் இப்போ எல்பிஜி இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அந்த எல்பிஜி சப்ளையும் இஷ்யூவாக இருக்கும். ஸோ எல்பிஜி கூட ஓல்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக பெட்ரோல் தான். எஸ்.
சரி, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்டாக ரிப்போர்ட் படி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வந்து டாக்டர் ஜெய்சங்கரும் அண்ட் ஈரான் ஃபாரின் மினிஸ்டரும் வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷிப் சேஃப்டி பற்றி தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று வந்து ஈரான் வந்து இந்தியன் கப்பலை வந்து அட்டாக் பண்ணாங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை, பட் அட்டாக் பண்ணாங்க. அண்ட் ஏமனோட அந்த கடல் படையிலேருந்து வந்து நம்மளை காப்பாற்றுனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து இந்தியா அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹார்மோஸ் ரூட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் கான்வர்சேஷன் ஈரான் வந்து இந்தியன் ஃபிளாக் ஷிப்ஸ்க்கு வந்து சேஃப்டி பேசேஜ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த 2 இந்தியன் டேங்கர்ஸ், அதாவது 2 கப்பல், ஸோ இந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்ததில் அதில் புஷ்பால் அண்ட் பரிமல்ன்ற 2 கப்பல் வந்து அந்த இடத்த சேஃபாக கிராஸ் பண்ணியிருக்கு. இது 10 நாளைக்கு முன்னாடியே கிளம்புன கப்பல் தான். இப்போ வந்து இந்தியனோட இதுபடி அவங்க வந்து சேஃபாக கிராஸ் பண்ணி மும்பை கிட்ட வந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஈரான் வந்து இந்தியாவை அலோவ் பண்ணாங்க அப்படின்றது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. அண்ட் இந்தியா வந்து ஆயில் பையர், ஆயில் செல்லர் கிடையாது. அண்ட் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு நல்ல இணக்கமான உறவு இருக்குது. அப்படின்னு பேசிஸில் தான், அடிப்படையில் தான் வந்து இந்தியாவை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக ட்ரேட் பார்ட்னராக இருக்க இந்தியாவுக்கு வந்து அலோவ் பண்ணாங்கன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஈரான் வந்து அஃபிஷியலாக இந்த நியூஸ் வந்து இது வந்து நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி ஒரு நியூஸே கொடுக்கல, இந்த மாதிரி வந்து நாங்கள் எதுவுமே அலோவ் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹார்மோஸ் வந்து தொடர்ந்து க்ளோஸில் தான் இருக்கும். இந்தியாவுக்குலாம் இப்போ வரைக்கும் எதுவும் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ இந்த நியூஸ்னால நம்ம அகைன் வந்து பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கொஞ்சமாக பயப்படணும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கப்பல் 2 கப்பல் சொன்னால அது வந்து நிஜமாகவே வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அது வந்து 1,35,335 மெட்ரிக் டன் எடையுள்ள கச்சா எண்ணெய் விட வந்து இந்தியாவுக்கு வந்து மும்பையில் வந்து சேர்ந்துருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட இந்தியாவோட டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வந்து நிறைய இடத்துல ஈரானை தாண்டி அண்ட் அந்த வழியை தாண்டி மற்ற இடத்துல இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு எல்லா வழியுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக வந்து சில அப்டேட்ஸ் அண்ட் இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்றத குயிக்காக பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ ஈரானில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1255 பேர் வரைக்கும் வந்து இந்த போரில் வந்து இறந்துருக்காங்க. அண்ட் இஸ்ரேலையுமே நிறைய பலி அண்ட் 20,000 பேருக்கு மேலே வந்து இது காயமாக அடைஞ்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் இந்த விஷயம் வந்து ரொம்பவே பெரிய இம்பேக்டை டே பை டே வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. நேற்று எல்பிஜி இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு பெட்ரோல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. நம்ம நேற்று போட்ட வீடியோ மாதிரி லாக்டவுன் வருமானு கேட்டால் லாக்டவுன்ஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லாக்டவுனாக இருக்காது, பட் லாக்டவுன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. HCL வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து 16ஆம் தேதியிலேருந்து மார்ச் 16th ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து எந்தெந்த ஒர்க் எல்லாம் வீட்டில இருந்தே பண்ண முடியுமோ அந்தந்த ஒர்க்லாம் வீட்டில இருந்தே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து உடனே போயிட்டு பெட்ரோல் பங்கை வந்து ஜாம் பண்ணி எல்லா பெட்ரோலையுமே நீங்க மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈக்குவலா தேவையான அளவுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ல இந்த நிலைமை சீராகும் அப்படின்ற நம்ம நம்புவோம். ஸோ 1 வீக் 2 வீக் தேவையான அளவுக்கு வாங்கணும். 1 மாதம் 1 வருஷம் தேவையான அளவுக்கு இந்த பக்கெட்டாக கொண்டு போகிறது, இவ்வளோ பெரிய டேங்க்கு தண்ணி தொட்டி கொண்டு போகிறதுலாம் வேண்டாம். அண்ட் அதில் கொண்டு போகிறது சேஃபோ இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். லாக்டவுனை தாண்டி இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பாயிண்ட்டில் வந்து ஈரான் வந்து இந்தியாவை உண்மையிலே சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா நம்மளை வந்து அடிச்சிடுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. பட் ஈரான் இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து நாங்கள் கிடையாது, அதை வந்து ஓப்பன் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. பட் மறைமுகமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு பண்ணால் நல்லா இருக்கும். அஸ் இந்தியனா இப்போ நடக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வழியில் நம்ம வீட்டில் ஒரு பக்கத்தில் வந்து குண்டு போட்டுறாமல் இருக்கணும். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இஃப் இன்கேஸ் இந்தியாவில் வந்து இந்த வார் வந்து வருது, அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ இல்லை ஈரானே கூட வந்து நம்மளை அடித்தாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி அலர்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். பாய்.